ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மாமா பசங்களாம் வந்து இருந்தப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் இருக்க திருவெரும்பூரில் காலையில் 9 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. நேராக தஞ்சாவூரில் போய் இறங்கிட்டோம் காலையில் 1 ஹவர்லையே. அப்புறம் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில் வரப்பே பார்த்தா தஞ்சாவூரில் இந்த பொம்மைங்க தான் அதிகமாக இருக்கும். தலையாட்டி பொம்மை, புத்தர் சிலை, அப்புறம் ராஜராஜ சோழரோட சிலை, இந்த பொம்மையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து அப்படியே வீடியோ ஒன்று எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இந்த கோபுரம் இருக்கும். இது வந்து ஒரு 3 கோபுரம் தாண்டி உள்ளே போனாதான் அந்த நந்தி சிலை இருக்கும். நந்தி சிலை போயிட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ராஜகோபுரத்தை பார்க்கவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். கியூவாக நின்னாங்க. அப்புறம் ஒரு ஐயர் வந்து கியூவாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கதவை திறந்து விட்டு இந்த வழியாகவும் வந்து நீங்கள் சாமி கும்பிடுங்கம்மான்னு சொல்லி எங்களை உள்ளே விட்டாங்க. பக்கத்தில் போய் சிவனை காலையிலே சாமி கும்பிட்டப்போ ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோபுரமாக தேடி போனோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னு. கடைசியாக ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த டிசைனுக்கெல்லாம் நடுவில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு குச்சி விட்டால் இந்த சைடு வரும். அது எப்படி தான் செதுக்கியிருப்பாங்களோ தெரியல. அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு ஓட்ட போடுறப்போ நம்மள ஓட்டை எத்தனையோ டைம் தெரிச்சிடும். அவங்க உளியை வச்சு எந்த அளவுக்கு யூனிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்புறமேட்டுக்கு திருப்பி கோயிலுக்குள்ளேயும் இந்த மாதிரி கீ செயின்ஸு, கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க உட்டனில். அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு உட்டன் டாய்ஸ் வாங்கியிருந்தோம். அதை வாங்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி புத்தர் சிலை, இந்த தலையாட்டி பொம்மையெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் 5 மணிக்கு தஞ்சாவூரில் ட்ரெயின் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு.